Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah Rabbil alamin. Nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi. Wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. Man yahdihillahu fala mudilla lahu wa man yudlilhu fala hadiya lahu. Wa nashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu. Wa nashhadu anna sayyidina maulana Muhammadan abduhu wa rasuluhu. Allahumma tibbil qulubi wa dawaiha wa afiyatil abdani wa shifaiha wa nuril absari wa diyaiha wa ala alihi wa sahbihi wa sallim. Amma ba'd, faqad qala Allah ta'ala fil Qur'anil azim wal furqanil majid. Fa'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. Qad kanat lakum uswatun hasanah fi Ibrahim wal ladina ma'ahu idh qalu liqaumihim inna bura'un minkum wa mimma ta'buduna min dunillah ila akhir ayat. Sadaqallahu maulana al-aliyyil azim. وقال نبينا صلى الله عليه وسلم قيل يا رسول الله أما السلام عليك فقد عرفناه فكيف الصلاة عليك؟ قال قولوا اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على سيدنا إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. رواه البخاري. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லா புகழுக்கும் ஒரு உரிமையும் வாய்ந்தவனுமான எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து இவ்வுலகத்திற்கு அருட்கொடையாக வந்திருந்த எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், மேலும் குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும், நம்முடைய குடும்பத்தார்கள் மீதும், நம்முடைய மனைவி மக்களின் மீதும் என்றென்றும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா நாம் செய்த குர்பானிகளை கபூல் செய்து தந்தருள் புரிவானாக. மேலும் யாரெல்லாம் ஹஜ்ஜுக்காக புறப்பட்டு சென்று ஹஜ்ஜுடைய கடமைகளை நிறைவேற்றி உம்ராவையும் செய்து கொண்டிருக்கின்றார்களோ அவருடைய ஹஜ்ஜையும் அவருடைய உம்ராவையும் ஹஜ்ஜம் மப்ரூராவாக உம்ரா மக்பூலாக அல்லாஹு தஆலா ஆக்கி தந்தருள் புரிவானாக. ஆமீன் என்ற துஆவோடு, மேலும் யாரெல்லாம் இந்த வெப்பத்தினால் ஹாஜிகளாக அல்லாஹுவை சந்திக்க சென்று விட்டார்களோ அன்னாருடைய ஹஜ்ஜை மக்பூலாக ஆக்கி தந்து அவர்களுடைய மன்னரையை சுவர்க்க பூஞ்சோலையாக வல்ல அல்லாஹ் ஆக்கி தந்தருள் புரிவானாக. ஆமீன் என்ற துஆவோடு, அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒவ்வொரு நிலைகளிலே அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் படைத்து தந்திருக்கின்றார். அந்த குடும்பங்களை நாம் எடுத்துக்கொள்வோமேயானால் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் ஏதாவது ஒரு
வரலாறுகள் உண்டு என்பதை தன்னுடைய சந்ததியினர்களுக்கு எடுத்து கூறக்கூடிய சூழ்நிலையிலே இன்றளவில் உலக மக்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். என்னுடைய பரம்பரை, என்னுடைய பெற்றோர்கள் இப்படிப்பட்டவர்கள், இப்படியெல்லாம் நாங்கள் இந்த உலகத்திலே கஷ்டப்பட்டோம், வாழ்ந்தோம், உயர்ந்தோம் என்பதாகவெல்லாம் பல முறைகளில் வரலாறுகளை தன்னுடைய சந்ததிகளுக்கு எடுத்துரைக்குகின்றார்கள். ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒவ்வொரு நிமிடங்களும், ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு வருடமும் என்று சொல்லக்கூடிய எல்லா நிலைகளிலும் ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நம் நினைவில் நாம் வைத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக பல வழிமுறைகளையும் வழிகாட்டுதலையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு எடுத்துரைக்குகின்றார். அதை பற்றித்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அல் குர்ஆன் ஷரீஃபிலே கூறுகின்ற பொழுது, நீங்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய விஷயங்களிலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி ஒன்று இருக்குகின்றது. அவர்கள் மக்களிடத்திலே கூறுகின்ற பொழுது, அவருடைய சமுதாயத்திலே கூறுகின்ற பொழுது, நீங்கள் வணங்குவதை விட்டும் நான் அப்பாற்பட்டவனாக இருக்குகின்றேன், நான் அல்லாஹுவை மட்டுமே வணங்குகின்றேன் என்பதாக ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறிய செய்தியை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சூரத்துல் மும்தஹினாவிலே 4வது ஆயத்தில் குறிப்பிட்டு காட்டுகின்றார். இதுவே இன்னும் நாம் எடுத்துக்கொள்வோமேயானால் ஒவ்வொரு தொழுகையிலும் ஒவ்வொரு முஸ்லிமானவர்கள் நினைவு கூறக்கூடிய ஒரு செய்தியையும் ஹஸ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய தோழர்களுக்கு கற்றுத்தருகின்றார்கள். நாம் ஒவ்வொரு தொழுகையிலும் ஸலவாத்தை ஓதுகின்றோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நாம் எப்பொழுதும் நினைவு கூறிக்கொண்டே இருக்குகின்றோம். அதை பற்றி ஒரு தடவை கஅப் இப்னு உஜ்ரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்குகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே சஹாபாக்கள் கேட்குகின்றார்கள், அம்மஸ்ஸலாமு, உங்களிடத்திலே நாங்கள் சலாம் சொல்லக்கூடிய விஷயத்தை ஃபகத் அரஃப்னாஹு, நாங்கள் எப்படி சலாம் சொல்ல வேண்டும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம் என்பதாக சஹாபாக்கள் கூறிவிட்டு, ஃபகைஃப ஸலாத்து அலைக்க, உங்கள் மீது நாங்கள் எப்படி ஸலவாத்து சொல்ல வேண்டும் என்பதை எங்களுக்கு நீங்கள் கற்றுத்தாருங்கள் என்பதாக ஹஸ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே சஹாபாக்கள் கேட்குகின்றார்கள். அப்பொழுதுதான் ஹஸ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தரூதே இப்ராஹிமுடைய ஸலவாத்தை சஹாபாக்களுக்கு கற்றுத்தந்ததாக புகாரி ஷரீஃபிலே பதிவாகி இருக்குகின்றது. அதுபோன்றுதான் நாம் ஒவ்வொரு தொழுகையிலும் அந்த ஸலவாத்தை ஓதுகின்ற பொழுது எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நீ பரக்கத் செய்தாயோ, எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது நீ ஸலவாத்து சொன்னாயோ, அதுபோன்று ஹஸ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் நீ ஸலவாத்து சொல்வாயாக என்பதாக நாம் ஒவ்வொரு தொழுகையிலும் நினைவு கூறிக்கொண்டிருக்கின்றோம். இப்படித்தான் ஒவ்வொரு செய்திகளிலும் ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நினைவு கூறக்கூடிய நிலைமையிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்மை ஆக்கி தந்திருக்கின்றார். ஒரு தடவை ஹஸ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய பேர குழந்தைகள் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு ஓதி பார்க்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே அவர்கள் கூறுவார்கள், ஒய்துகுமா பி கலிமாத்தில்லாஹி தாம்மதி மின் குல்லி ஷைத்தானின் வஹாமத்தின் வ மின் குல்லி ஐனி லாமத்தின் சும்ம யகூலு கான அபூஹும் யுஅஃபிது பிஹிமா இஸ்மாயில் வ இஸ்ஹாக். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய பேர்களுக்கு கண் திருஷ்டியை விட்டும் பொறாமைகளை விட்டும் நீ அல்லாஹ்விடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகின்றேன் என்பதாக அவர்கள் கூறிவிட்டு, இப்படித்தான் ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் தங்களுடைய குழந்தைகளான இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அல்லாஹ்விடத்திலே உதவி தேடுவார்கள் என்பதை ஹஸ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைவுபடுத்துகின்றார். ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நாம் எடுத்துக்கொள்வோமேயானால்
அவர்களுடைய வாழ்க்கையிலே 80வது வயதிலே அவர்கள் ஹத்னா செய்து கொண்டார்கள். நம்முடைய வாழ்க்கையில் 80வது வயது ஆகிவிட்டது. இனிமேல் நாம் இந்த சுன்னத்தை கடைபிடிக்க வேண்டுமா என்பதாகவெல்லாம் நாம் எத்தனையோ முறைகளிலே நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு கட்டுப்பட்டவர்களாக 80 வயதிலும் அவர்கள் ஹத்னா செய்து கொண்டார்கள் என்பதாக நாம் வரலாற்று சரிப்பிலே காண முடிகின்றது. மேலும் நாம் எடுத்துக்கொள்வோமே ஆனால் ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு எந்த அளவுக்கு அவர்கள் கட்டுப்பட்டார்கள் என்பதை நாம் கவனிக்குகின்ற பொழுது, ஒரு தடவை ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹாஜரா அம்மையாரையும் அவர்களுடைய மகனாரையும் இருவர்களையும் எந்த குடும்பமும் வாழ தகுதியில்லாத ஒரு இடத்திலே, ஒரு தண்ணீர் கூட இல்லை, புசிப்பதற்கு உணவில்லாத ஒரு இடத்திலே, கையிலே ஒரு தோல் பையிலே ஒரு சில நீர்கள் மட்டும் குடிப்பதற்கு இருக்கக்கூடிய நிலைமையில் அவர்களை அந்த இடத்தில் விட்டு செல்கின்றார்கள். அப்பொழுது அன்னை ஹாஜரா அம்மையார் அவர்கள் கேட்குகின்றார்கள், நீங்கள் இந்த இடத்திலே யாருமே எங்களுக்கு உதவிக்கு இல்லையே, எங்களுக்கு உணவு தருவதற்கோ எங்களை பாதுகாப்பதற்கோ எதுவுமே இல்லாத நிலைமையில் ஒரு பாலைவனத்திலே எங்களை தன்னந்தனியாக விட்டு செல்கின்றீர்களே என்பதாக கேட்குகின்ற பொழுது, ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எதையுமே பொருட்படுத்தாமல் அவர்கள் திரும்பி கூட பார்க்காமல் சென்று கொண்டிருக்கின்றார்கள். அன்னை ஹாஜரா அம்மையார் அவர்கள் ஓடோடி வருகின்றார்கள். ஓடோடி வந்து அவர்களுடைய பிடரிக்கு அருகிலே நின்று கேட்குகின்ற பொழுது அவர்கள் கேட்குகின்றார்கள், இது அல்லாஹ்வுடைய உத்தரவா என்பதாக கேட்குகின்ற பொழுது ஆம் என்ற அந்த வார்த்தையை மட்டும் கூறிவிட்டு அவர்கள் புறப்படுகின்றார்கள். அப்பொழுது ஹாஜரா அம்மையார் கூறுகின்றார்கள், இது அல்லாஹ்வுடைய உத்தரவென்றால் எங்களை அவன் பாதுகாத்துக் கொள்வான், எங்களுக்கு அவன் உணவளிப்பான், எங்களுக்கு அவன் நீர் புகட்டுவான், நீங்கள் செல்லலாம் என்பதாக அன்னை ஹாஜரா அம்மையார் அவர்கள் கூறிய அந்த செய்தியை இன்றைய காலத்தில் இப்படி ஒரு நிகழ்வு நிகழுமா என்பதை ஒவ்வொருவர்களும் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். பெண்களிலே முதலாக இடுப்பு கச்சை என்பது அணிந்தது ஹாஜரார் அம்மையார் தான். அவர்கள் ஒரு தடவை ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மனைவியை அழைத்து கொண்டு ஒரு ஊரை கடந்து செல்கின்றார்கள். அந்த ஊரிலே ஒரு அரசன் சாரா அம்மையார் அவர்களின் மீது தவறுதலான ஆசையை கொண்டு அவர்களிடத்திலே நெருங்குவதற்கு முற்படுகின்றான். 3 முறை நெருங்குவதற்கு முற்பட்டு அவர்களிடத்திலே அந்த தவறை விட்டு அவமானப்பட்டு அவன் தோற்கடிக்கப்பட்டு விடுகின்றான். அந்த நேரத்திலே இவர்களுடைய அந்த பக்தியை கண்டு இவர்களுக்காக ஒரு துணையாக அவர்களிடத்திலே ஒரு பணிப்பெண்ணை ஹாஜரா அம்மையாரை அந்த அரசன் அனுப்பி வைக்குகின்றார். அந்த ஹாஜரா அம்மையாரை தான் ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திருமணம் செய்கின்றார்கள். அதற்கு பின்னால் தான் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குகின்றது. இப்படி இருந்தாலும் அன்னை சாரா அம்மையாரிடம் ஒரு மன வருத்தம் ஏற்பட்டுவிடக்கூடாது, இருவர்களுக்கு மத்தியிலே மனக்கசப்புகள் உண்டாகிவிடக்கூடாது என்பதற்காக அந்த மக்கமா நகரையும் பிரபலப்படுத்த வேண்டும், அதன் மூலமாக அதற்கு ஒரு நிகழ்வு என்பது நடைபெற வேண்டும் என்பதற்காக ஹாஜரா அம்மையாரையும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அந்த இடத்திலே விட்டு செல்லுமாறு அல்லாஹு தஆலா உத்தரவிடுகின்றார். அதையும் அவர்கள் நிறைவேற்றி அந்த குழந்தையை அறுப்பதற்காக துணிகின்றார்கள். அறுப்பதற்காக துணிந்து அவர்கள் எந்தளவிற்கு அல்லாஹ்வுடைய கட்டளைகளை அவர்கள் மும்புறமாக நிறைவேற்றினார்கள் என்பதையெல்லாம் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அவனுடைய அருமறையாம் திருமறையின் மூலம் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகின்றான். மேலும் ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பல செய்திகளை கூறி காட்டுகின்றார்கள். இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சூரத்து சாஃபாத்திலே கூறுகின்ற
பொழுது ஃபலம்மா அஸ்லமா வ தல்லஹு லில் ஜபீன், அவர்களை அந்த கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டு அவர்கள் இருவர்களும் அந்த மலையின் பக்கம் ஒதுங்கிய பொழுது, மலையின் பக்கம் வந்த பொழுது ஹஸ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மீது இரக்கம் உண்டாகிவிடக்கூடாது, அந்த இரக்கத்தினால் அவர்களை கட்டளையை நிறைவேற்ற முடியாமல் ஆகிவிடவும் கூடாது என்பதற்காக ஹஸ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கண்ணையும் ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கண்களையும் முதலிலே துணியால் கட்டிக்கொள்கின்றார்கள். அப்பொழுது அறுக்க முற்படுகின்றார்கள். அப்பொழுதும் அவர்களால் அறுக்க முடியவில்லை. மேலும் ஹஸ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த இடத்திலே ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து கூறுகின்றார்கள், நீங்கள் துணியை கட்டிருந்தாலும் உங்களுக்கு நான் நேரே படுத்திருப்பதால் உங்களுக்கு அந்த இரக்கத்தின் காரணமாக அறுக்க முடியவில்லை, நான் ஒருக்கணித்து படுத்துக் கொள்கின்றேன் என்பதாக அவர்கள் ஒருக்கணித்து படுத்துக் கொள்கின்றார்கள். அப்பொழுதும் அறுக்குகின்றார்கள். அந்த கத்தி அறிபடவில்லை. அவர்கள் அந்த கண் கட்டிய நிலைமையிலே இருக்குகின்ற பொழுது தக்பீர் முழக்கத்தோடு ஹஸ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு செம்மறி ஆற்றுடன் இறங்குகின்றார்கள். அந்த தக்பீர் சத்தத்தை கேட்டவுடனே ஹஸ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் தக்பீர் கூறுகின்றார்கள். ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் தக்பீர் கூறுகின்றார்கள். தக்பீர் கூறி கண்ணை அவிழ்த்தவுடனே ஹஸ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நிற்குகின்றார்கள். உங்களிடத்திலே அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நீங்கள் கண்ட கனவை நிறைவேற்றி விட்டீர்கள், அல்லாஹ்வுக்காக நீங்கள் அர்ப்பணம் செய்த நீங்கள் முற்பட்டு விட்டீர்கள். ஆக நீங்கள் இந்த கடமையை நீங்கள் செய்து விடுவதற்கு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த ஆட்டை அறுத்து பலியிடுமாறு உங்களுக்கு கட்டளையிடுகின்றான் என்பதாக ஹஸ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்திலே கூறுகின்றார்கள். இப்படி இந்த அளவிற்கு ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டுக்கு கட்டுப்பட்டு அவர்கள் அந்த கடமையை நிறைவேற்ற முற்பட்டதால் தான் கலீலுல்லா என்ற அந்த பட்டத்தை அவர்கள் பெற்றார்கள். அல்லாஹ்வுடைய நெருக்கமான அடியார்களில் ஒருவராக அவர்கள் இன்றளவிலும் திகழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய அந்த ஞாபகம்தான் இன்றளவிலும் ஹாஜிகளும் சரி, அனைத்து மக்களும் சரி, ஹஜ்ஜுக்கு சென்றால் அதை நிறைவேற்ற வேண்டும் என்று அவர்கள் கட்டளையிடப்பட்டிருக்கின்றார்கள். அதைத்தான் முதலிலே அவர்களை அறுப்பதற்காக ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழைத்து வருகின்றார்கள். அவர்களுக்கு முன்னால் ஷைத்தான் முற்பட்டு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்திலே கூறுகின்றான், உன்னை எதற்கு உன்னுடைய தந்தை அழைத்து செல்கின்றார் என்று தெரியுமா? உன்னை அறுத்து பலியிடப் போகின்றார் என்பதாக ஹஸ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே ஷைத்தான் கூறுகின்றான். அப்பொழுது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்குகின்றார்கள், ஏன் என்னை என் தந்தை அறுக்கப் போகின்றார் என்பதாக அவர் கேட்குகின்ற பொழுது, யாராவது ஒருவர் இப்படி ஒரு கட்டளையை அல்லாஹ்வுடைய உத்தரவு என்று கூறிக்கொண்டு தன்னுடைய மகனை அறுத்து பலியிடுவார்களா என்பதாகவெல்லாம் அந்த ஷைத்தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குழப்புகின்றான். இருந்தாலும் இது அல்லாஹ்வுடைய உத்தரவு என்றால் நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கின்றேன் என்பதை ஹஸ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதிவு செய்ய அந்த ஷைத்தானுடைய சூழ்ச்சி அந்த இடத்திலே தோற்று போகின்றது. அதற்கு அதை நினைவாக கொண்டுதான் இன்றளவிலே ஜம்ரத்துல் அக்கபா என்று ஹாஜிகள் எல்லாம் அந்த இடத்திலே 7 கற்களை எறிகின்றார்கள். அதற்கு பின்னால் அன்னை ஹாஜரா அம்மையார் இடத்திலே வருகின்றான். அவர்களிடத்திலும் அதே செய்தியை கூறுகின்றான். அதே இடத்திலும் அவன் தோற்று போகின்றான். இறுதியாக அவனுடைய முழு உருவத்திலே ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்னால் நின்று அவன் இந்த கடமையை நிறைவேற்ற விடாமல் அவர்களுக்கு தடை உத்தரவை பிறப்பிக்குகின்ற நிலைமையில் நிற்குகின்றான். அப்பொழுதுதான் ஹஸ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், நீங்கள் கல்லை கொண்டு எரியுங்கள் அவனை என்பதாக கூறுகின்ற பொழுது அந்த இடத்திலே ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஷைத்தானை நோக்கி கற்களை எறிகின்றார்கள். 7 கற்களை எறிகின்றார்கள். அதைத்தான் இன்றளவில் ஹாஜிகள் ஒவ்வொரு இடங்களிலும் எந்த இடத்திலெல்லாம் ஷைத்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தடுத்து
கட்டுத்தானோ அதன் நினைவாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நினைவு கூற வேண்டும் என்ற எண்ணத்திலே அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா இன்றளவில் ஹாஜிகளை நிறைவேற்றும்படி அந்த கடமையை உத்தரவிடுகின்றான். இப்படி ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நினைவு கூர்ந்து கொண்டேதான் இருக்குகின்றோம். அவருடைய பழக்கம் என்ன தெரியுமா? ஒரு விருந்தாடி இல்லாமல் அவர்கள் என்றுமே உணவருந்தியதில்லை என்பதைத்தான் முஅத்தா என்ற அந்த கிதாபிலே பதிவு செய்கின்றார்கள். வகான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் லா யஅகுலு பிகைரி லைஃபின், அவர்களுடைய வாழ்நாளிலே விருந்தாளி இல்லாமல் அவர்கள் உணவு அருந்தியதே கிடையாது. விருந்தாளியை வைத்துத்தான் அவர்கள் உணவை அருந்துவார்கள் என்பதாக அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய அந்த செய்தியை முஅத்தா கிதாபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சோதிப்பதற்காக அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா 2 மலக்குகளை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அனுப்புகின்றான். அவர்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்திலே விருந்தை நாடி வருகின்றார்கள். அவர்களுக்காக ஒரு மாட்டை அறுத்து அதை பொரித்து அவர்களுக்கு பரிமாறுவதற்காக வேண்டி வைக்கப்படுகின்றது. அந்த நேரத்திலே அந்த 2 மலக்குகளும் கூறுகின்றார்கள், நாங்கள் இதற்கு ஏதாவது ஒரு தொகையை கொடுத்து விட்டுத்தான் நாங்கள் சாப்பிடுவோம் என்பதாக அந்த இடத்திலே கூறுகின்ற பொழுது, எங்களுக்கு ஏதாவது ஒரு விலையை எங்களுக்கு கூறுங்கள், அந்த விலையை நான் உங்களிடத்திலே கொடுத்து விட்டு நாங்கள் உணவருந்துகின்றோம் என்பதாக கூறுகின்ற பொழுது ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், நீங்கள் விருந்தாளிகள், உங்களிடத்திலே நாங்கள் விலையை பெற மாட்டோம். இல்லை இல்லை, நிச்சயமாக நீங்கள் விலையை பெற்றே ஆக வேண்டும் என்பதாக அந்த விருந்தாளிகள் கூற ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், நீங்கள் உங்களுக்கு விலை நிர்ணயிக்க வேண்டுமென்றால் சாப்பிடுவதற்கு முன்னால் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்றும் சாப்பிட்டு முடிந்தவுடன் அல்ஹம்துலில்லாஹ் என்றும் கூறுங்கள். இதுவே நீங்கள் விருந்தோம்பலுக்கு கொடுக்கக்கூடிய கூலி என்பதை ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த கூறிய செய்தி புகாரி ஷரீஃபிலே பதிவாகி இருக்கின்றது. மேலும் நாம் எடுத்துக்கொள்வோமேயானால் ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த ஊரிலே ஒரு மிகப்பெரிய பஞ்சம் நிலவுகின்றது. ஊர் மக்கள் எல்லாம் ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வீட்டு வாசலிலே விருந்தோம்பலுக்காக காத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வீட்டிலே எந்த உணவு தயாராகக்கூடிய பொருட்களும் இல்லை. அப்பொழுது அவர்களுக்கு தெரிந்த ஒரு நண்பர் இருக்குகின்றார்கள். அந்த நண்பரிடத்திலே ஒரு சில வாலிபர்களை அனுப்பி, நீங்கள் சென்று ஒரு விருந்துக்கு தேவையான உணவு தானியங்களை வாங்கி கொண்டு வாருங்கள் என்பதாக அந்த நண்பரிடத்திலே ஒரு சில வாலிபர்களை அனுப்பி வைக்கின்றார்கள் ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சென்று அந்த நண்பரிடத்திலே கேட்குகின்ற பொழுது, நானும் அதே பஞ்சத்தில் தான் இருக்குகின்றேன், இருந்தாலும் ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அந்த குடும்பத்திற்கு தேவையான உணவு தானியங்கள் மட்டும் வேண்டுமென்றால் நான் தருகின்றேன் என்பதாக அவர் கூறுகின்ற பொழுது அந்த வாலிபர்கள், இல்லை இல்லை, ஒரு ஊரே ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில் காத்து கொண்டு இருக்குகின்றது என்பதை கூற, அந்த அளவிற்கு என்னிடத்தில் தானியங்கள் இல்லை என்று கூறிய உடனே அவர்கள் கையில் வெறும் பையுடன் அவர்கள் திரும்புகின்றார்கள். அந்த நேரத்திலே நாம் வெறும் பையோடு செல்வோமையானால் அந்த மக்கள், அந்த பசியோடு இருக்கக்கூடிய மக்கள் சலிப்படைந்து விடுவார்கள். ஆகையால் அந்த பை முழுமையாக மண்ணை கட்டிக்கொண்டு நாம் செல்வோம் என்பதாக அந்த இருந்த வாலிபர்களில் ஒருவர் கூற, அனைவர்களும் அவர்கள் கொண்டு வந்த பைகளிலே மண்களை நிரப்பிக்கொண்டு ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய இல்லத்தில் நுழைகின்றார்கள். அங்கிருந்த மக்கள் எல்லாம் அந்த தானிய மூட்டை என நினைத்து அவர்கள் எல்லாம் சந்தோஷத்திலும் மனமகிழ்விலும் இருக்குகின்றார்கள். அவர்கள் அந்த தானிய மூட்டை என்று நினைத்து கொண்டிருந்த அந்த மண் பையை எடுத்துக்கொண்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய இல்லத்தில் வைக்குகின்ற பொழுது சாரா அம்மையார் அவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்திலே இந்த செய்திகளை எத்தி வைக்கப்படுகின்றது. மக்கள் எல்லாம் பசியில் இருக்குகின்றார்களே, நாம் என்ன செய்வது என்பதாக அவர்கள் நினைத்து கொண்டிருந்த நேரத்திலே அவர்களுக்கு உறக்கம் தழுவியது. அவர்களும் உறங்கிவிட்டார்கள். இறுதியிலே சாரா அம்மையார் அவர்கள் உறக்கத்திலிருந்து எழுந்து பார்க்குகின்ற பொழுது அந்த மண்
மண் மூட்டையை திறக்குகின்றார்கள். ஒரு கோதுமை மாவு என்ற சப்பாத்தி பிணையக்கூடிய அளவிற்கு அதில் தானியங்கள் இருக்குகின்றன. அதை எடுத்து அவர்கள் உணவு சமைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த உணவுடைய வாடையை நுகர்ந்து ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எழுந்திருக்குகின்றார்கள். இது எப்படி வந்தது என்பதாக கேட்க, என்ன எங்களை கிண்டல் செய்கின்றீர்களா என்பதாக சாரா அம்மையார் அவர்கள் கூற, இது உங்களுடைய நண்பரிடத்திலிருந்து வந்தது என்பதாக அவர்கள் கூற, என்னுடைய நண்பர் இப்படி கூறினார் என்ற அந்த செய்தியையும் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சாரா அம்மையாரிடத்திலும் கூறி, என்னுடைய ஏக இறைவன் உற்ற நண்பன் அவரின் மூலமாக நமக்கு கிடைத்த உணவு என்பதை சாரா அம்மையார் அவர்களுக்கு உணர்த்தியதாக வரலாறினை நம்மால் காண முடிகின்றது. அவர்களுடைய அந்த இறை எச்சத்தினால் அவர்கள் இறை கட்டளையை நிறைவேற்ற வேண்டும், மக்கள் எல்லாம் அந்த இறை கட்டளைக்கு அடிபணிய வேண்டும், நம்மை போன்று அவர்களும் தியாகம் செய்ய வேண்டும் என்ற அந்த உணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற அந்த உணர்வு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்திலே இருந்ததினால் இந்த மண் கூட அவர்களுக்கு உணவாக மாறியது என்பதாக வரலாறுகளை நமக்கு குறிப்பிடுகின்றார்கள். இப்படி நாம் ஒவ்வொரு விஷயத்திலும் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வருடந்தோறும் அல்ல, ஒவ்வொரு நாளும் நாம் நினைவு கூறியிருக்கின்றோம். ஏனென்றால் அவர்கள் செய்த தியாகம் அளப்பெரியது. அந்த தியாகத்தை நாமும் முன்னிறுத்தி நம்முடைய கடமைகளில் நாம் சரியாக செய்வோமையானால் நமக்கும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஏனைய விருந்தினை நமக்கு வழங்க தயாராக இருக்குகின்றான் என்பதை நாம் நினைவு வைத்துக் கொண்டு, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி எல்லா விஷயங்களிலும் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டார்களோ அதுபோன்று நாமும் அனைத்து கட்டளைகளிலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்று கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி தந்தல் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.